சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேவைசி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். We are given a complaint regarding Karur, the Patti. It is called the shed, Karur shed, a special shed erected by DMK people, especially Sendil Balaji erected. More than 120 sheds are erected illegally. They are day by day the number was growing. They have stated that this is for festival functions, some private functions, but they have not obtained any. All of know for the election purpose, but they have themselves claimed, stating that they are using erected these sheds for the personal function and all in the Pata land. But they have not obtained the legal permission because of they have to obtain the permission from the District Municipality Act 1920. They have to get a permission from the local body. They have not permitted. They have not given illegal electricity connection they have got. So we have given a complaint because this type of sheds were already erected in the 21 election and Erode election and Arakurchi election also. So yesterday we gave a complaint to Election Commission of India. Today morning we met Chief Electoral Officer. So he is the observer here. His SOS is here. He went today morning. He went to Pondicherry. So he given a time then right now. So we have met and personally met Mr. Vijay Bhaskar, the MLA, former minister of the Transport Minister of Tamil Nadu. He is going to be conducted in the Karur constituency on behalf of ADMK. So myself and Mr. Vijay Bhaskar met a special observer on behalf of ADMK, given a representation. This is a complaint to him. He will assured he will look into it. We will take action immediately without any delay. So it was a written complaint by IDMK on behalf of IDMK on Sendil Balaji. Yes, we have given a complaint. We have showed all the photographs of 120. They have. He is assured. The election commission will look into the matter seriously. We will definitely. They will take action. We hope. இல்லை கரூர் தேர்தலில் இப்போ எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் அங்கங்கே பட்டா நிலத்தில் ஷெட்டு அமைச்சு மக்களை உட்கார வைக்கிறது இது ஆல்ரெடி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போல தேர்தல் கமிஷனை பெருசாக எடுத்துக்கல. இப்போ கரூரில் ரொம்ப அதிகமாயிருச்சு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து 12 செட்டு போட்டப்போ பெட்டிஷன் கொடுத்தோம். இப்போ 48 செட்டு போட்டதுக்கப்புறம் பெட்டிஷன் கொடுத்தோம். இப்ப 120 செட்டை முடிஞ்சு தாண்டிருச்சு. அவங்க 283 தொகுதி பூத்துக்கும் ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டுல மக்களை இருக்கிற ஓட்டர்ஸ்ல மினிமம் 50% ஓட்டர்ஸை அதுல உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் உபசரிப்பு பணம் அண்ட் லிக்கரு ஃபுட்டு எல்லாம் கொடுத்து அவங்களை அந்த ஒரு மாசத்துக்கு அப்படியே அதே மயக்கத்தில் வச்சிருந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. இப்ப பெரிய பெரிய ஷெட்டா இருக்குது. ஷெட்டை பூரா சுத்தி அடைச்சிட்டாங்க, கேட் போட்டாங்க, பக்கத்துல இருந்து சம்பந்தம் இல்லாம ஒரு கரண்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு எந்த விதமான பர்மிஷன் இல்ல, வேகன் லேண்ட் டாக்ஸ் போடல, முனிசிபாலிட்டி பர்மிஷன் வாங்கல, இதெல்லாம் இல்லீகலா நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் நடவடிக்கை இல்ல. டோட்டல் ஆபீசர்ஸ் அப்படியே இன்னுமே டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற மாதிரியே ஒரு சாயல்ல போய்கிட்டு இருக்குது. அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வேலை பார்க்கறோங்கிறத மறந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் கொடுத்தோம். இன்னைக்கு இவர்கிட்ட ஸ்பெஷல் அப்சர்வர் அப்பாயின்மெண்ட் கேட்டோம். இப்பதான் வந்தாரு பாண்டிச்சேரியில இருந்து. வந்ததுக்கு அப்புறம் அந்த காப்பி அவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே பீப்புள் மேக்சிமம், மற்றவங்க எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். வேற வழியில இல்ல. இல்லைன்னா வேற ஏதாவது ரூட்ல அவங்கள டைப் பண்ணுவோம். ஒன்லி கரூர்.